புனர்பூசம். புனர்பூசம் சொன்னாலே அர்த்தம் 2 வேலை. ஒண்ணு வீட்டு வேலை, இன்னொன்னு நாட்டு வேலை. 2 வேலை செய்வேன். அப்படியே இருந்தா ஒண்ணு பொண்டாட்டி, இன்னொன்னு வைப்பாட்டி. அப்படி சொல்லக்கூடாது. நீ பொண்டாட்டினாலும் பொண்டாட்டி வேலைய தான் பார்க்கணும்னா, பொண்டாட்டி கரெக்ட்டா முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அந்த புனர்பூசல 2 வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் வேலைய விட்டுட்டு, இன்னொரு ஆஃபீஸ் வேலையும் பார்ப்பாங்க. அந்த மாரி அவர பகிரங்கமா எல்லார்கிட்டயும் ஒரு பயப்படுத்துவாங்க. எல்லாரையும் கவர் பண்ணுவாங்க. ஆக சகச தரிசனம். எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ராஜா வேலை நீ ராஜா. தர்மவான். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு திறமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ராஜான்னா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ராஜான்னா கவர்மெண்ட் வேலை. அப்ப இதுக்கு அதுவையும் ராஜான்றீங்க, இதையும் ராஜான்றீங்களே. அது வேற ராஜா, நடராஜா. இது யாரு? ராஜாராம். நடராஜான்னா ஆடுற ஆட்டம். ராஜாராம்னா ஆளுகின்ற தன்மை. ஆக அந்த புனர்பூசத்துல நீ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கிடைக்கணும். இல்லன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கிடைக்கலன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வரும். அதான் புனர்பூசம்.